என்ன பஸ் ஓட்டுற? நீ மட்டும் தான் ரோட்டில் போகணுமா? போயிட்டு இருக்கா காய்ஸ்? இந்த டுலைட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அப்படியே ஆரஞ்சாக இருக்குது. ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வந்து குட் ஈவினிங். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது லாங் ரைடு வந்து இப்போ போகிறோம். எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர் வந்து ஷிமோகா, ஜாக் ஃபால்ஸ், முருடேஸ்வர், அண்ட் தென் கோகர்னா, கோவா, ஹம்பி, அப்புறம் கந்திக்கோட்டா, சென்னை, திருச்சி வர போகிறோம் திருப்பி. ஸோ யார் யார் போகிறோம்னு நானும் என் தம்பி போகிறோம். ஸோ என் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட ரைடில் ஜாயின் பண்ணுறான். என்னோட R15 தான் வரான். அண்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வரான். மொத்தம் வந்து 7 பேர் போகிறோம். ஸோ சேலத்துலேருந்து 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி போகிறோம். நேராக பைக்கில் போகிறேன். பைக்கில் போய்ட்டு என்ன பிளான்ங்கிறது அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க அப்படி வீடியோ போகலாம். ஸோ கைஸ், பைக்கில் ஏறியாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா வண்டிக்கும் ஃபியூல் போட்டேன். நான் என் R15க்கு போட்டேன், என் ஃப்ரெண்டோட வண்டிக்கு போட்டேன், என் வண்டிக்கு போடாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ திருப்பி போய் இப்போ என் வண்டிக்கு ஃபியூல் போடணும். கௌதம் ஸ்டாண்டு 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 பாய். அப்போ அப்பா பாய் சொல்லு. என் புள்ள பாய்டி சாமி. க்ளவுஸ் கீழே வந்துருச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, என் பையனை சமாளிக்கிறதுக்காக குப்பை நிறையா இருக்கா, அதனால் பேக்லாம் திருப்பி கொட்ட போகிறேன் நான். எங்கள் தாத்தா என்னன்னா நான் ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி இருக்கேங்கிறாரு. ஓகே பாப்பா, போயிட்டு வரேன். பாய் தாத்தா, பாய் பாய் பாய். இங்கே பாரு இன்னும் வேடிக்கை பார்க்குறான். ஏண்டா ஓரமான வேடிக்கை பார்க்குறேன் பைத்தியக்காரன். ஸோ எஸ், போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ரைட் பார்த்தீங்கன்னா 1 வீக்குங்கிறது மினிமம் 10 days நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மினிமம் 1 week to 10 days பிளானு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாண்டி சம்வேர் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எங்கேங்கிறது இன்னும் பிளான் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து தீபக் வந்து ஜாயின் பண்ணிப்பான். தோப்பூர் தாண்டி ஒரு காஃபி டேயில் நாங்கள் வெயிட் பண்ணுறதா இருக்கோம். ஸோ தீபக்கும் தினேஷும் வராங்க. அண்ட் கிருஷ்ணகிரியில் வந்து ராம்கியும் இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் வராரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 இங்கேருந்து 3 பேர் போகிறோம். என் கடையில் என் ஃப்ரெண்டு நிற்கிறான். ஸோ அவனை அப்படியே அங்கே போய் பிக்கப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேருந்து 3 பேர் போகிறோம். அங்கேருந்து 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, 5, அங்கேருந்து 2 பேர் 7. ஸோ டோட்டலாக 7 பேர் போகிறோம். எல்லாரும் வந்தாச்சு. வந்தா நண்பன் விக்னேஷ் பாருங்க, ரெடிமேட் டேங்க் பேக்கு வேறு லெவல். ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம். இவன் ரவி, அவன் தான் என் தம்பி, என்னோட R15. கடைசியாக வந்து 3 days 3500 kilometers போச்சு. இப்போ தான் அடுத்த ட்ரிப் போகுது. கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இடிக்குதா? போலாமா விக்னேஷ்? விக்னேஷ் பாய்டா. பாய் 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 பாய். அதாவது யூஸ்வலாக போகிறத விட எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் காஷியஸாக போகிறேன். பிகாஸ் என் தம்பி வரான். அந்த வந்து நிறைய பேர் வேறு போகிறோம், 7 பேர் வேறு போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக ரைட் பண்ணணும். ஏன்னா முன்னெல்லாம் சோலோவாக போவோம், இல்லை மேக்ஸிமம் ஒருத்தர் கூட வருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் என்னைய மீறின ஒரு ரைடாக இருக்குது. நேராக குளித்தலை போயிட்டு குளித்தலேருந்து ரைடு எடுத்து முசிறி போயிட்டு யூஸ்வலாக நாமக்கல் அப்படி தான் போகணும். பிகாஸ் வந்து மாயனூர் போய் போகலாம் தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் போகிற வழியில் எங்கள் குலதெய்வ சாமி இருக்குது. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே போகலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து என் தம்பியும் சரி விக்னேஷும் சரி இவ்வளோ தூரம் லாங் ரைட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஹெட்லைட் போட்டுக்கோ, ஹெட்லைட் பிரைட்டு போட்டுக்கோ. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 ஆகிடுச்சு, 4:15 ஆகிடுச்சு. இவன் தலை எப்படி வெளில வச்சுறான் டேய். வெதர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. ஆப்போசிட் விண்டு வந்து பயங்கரமாக அடிக்குது. கரெக்டாக ஆடி மாதம் காற்று வந்து பயங்கரமாக வேலையை காட்டுது. லாஸ்ட் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆடி. ஸோ அப்போ எப்படி காற்றடிக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வெதர் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. சன் வந்து செட் ஆகிட்டு இருக்குது, மேலே தான் இருக்குது சன்னு. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 80-85 மேலே போகிறதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட குளித்தலை கிட்ட வந்துட்டோம். நாங்கள் யூஸ்வலாக பெங்களூர் போகிறப்ப எப்படி போகிறோமோ அதே ரோட்டில் தான் போக போகிறோம். கைஸ், இங்கே பாருங்கள் காவேரி ஃபுல்லாக தண்ணி ஓடுது பாருங்களேன். ஃபுல்லாக இக்கரையிலேருந்து அக்கறை வந்து தண்ணி ஓடுது. அப்பா அவ்வளோ தண்ணி ஓடுது. இவ்வளோ தண்ணி நான் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாதுங்க நான். கைஸ், இப்போ வந்து எங்களோட சொந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து குலதெய்வ கோயிலில் வந்து ஒரு விளக்க போட்டு சூடத்தை போட்டு போக போகிறோம். நான் அவர்கிட்ட போய் யாருங்கிறத சொல்கிறேன். நான் அவர் யாருன்னு தெரியாமல் பார்க்குறாரு. கைஸ், இங்கே ஒரு விளக்க போட்டாச்சு. ஐயோ அப்பா. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 kilometers வந்து 35 to 40 kilometers வந்து நாமக்கல் இருக்குது. ஸோ நாமக்கல்லில் போயிட்டு அடுத்து டீ பிரேக் எடுக்கணும்.
ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஒரு 5:20 ஆகிடுச்சு. எப்படி ஓட்டுறான் பாரு அவன், பைத்தியக்காரன் அவன் இருக்கு. அவனுக்கு அங்கே பாரு எப்படி எல்லாத்தையும் இறக்கி விட்டு வரான் பாரு ரோட்டில். அவனை நிப்பாட்டி அவனை பொழக்கிற பொழலை இன்னைக்கு. வலையப்பட்டி நிப்பாட்டுவான், நான் அப்படியே அவனை நிப்பாட்டுறேன் நடுவில் மறிச்சு நிப்பாட்டுறான். இல்லை அவன் செத்தான். ஏய் என்னடா பஸ் ஓட்டுறா? எந்த ஊர் நீனு? என்ன பஸ் ஓட்டுற நீ? என்ன பஸ் ஓட்டுற நீ? மட்டும் தான் ரோட்டில் போகணுமா? இஷ்ட மாதிரி போயிட்டு இருக்கா? எப்படி ஓட்டுற நீனு? நீ எப்படி ஓட்டுற? 4 பேருக்கு கீழே இறக்கி விட்டுருப்பா தெரியுமா? 4 பேருக்கு நீ கீழே இறக்கி விட்டுருப்பா. எவ்வளோ 100ல் ஓட்டுக்க நீங்கள் ரோட்டில்? மணி ஆச்சுன்னா ரோட்டில் சாவலாமா எல்லாரும்? மெதுவா போ. எந்த ஊர் நீனு? எந்த ஊர் நீனு? முத்திரையில் எங்க? என்ன பஸ் இது? ராம்ஜெயமா? மெதுவா போ. எவ்வளோ வேகமாக போகிறான் கைஸ். இப்போ நாமக்கலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நேராக பாருங்கள் நாமக்கல் ஃபோர்ட் தெரியும். ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக எடுக்கிற பிரேக் பாயிண்ட்லேயே நம்ம வந்து பிரேக் எடுத்துடலாம். எங்கன்னா அந்த ஐயங்கார் பேக்கரி பழைய வீடியோஸ் பார்த்தா தெரியும். அங்கே வந்து டீ நல்லாயிருக்கும், அண்ட் தென் பாதாம் பால் நல்லாயிருக்கும், மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு 15-20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு மற்ற ஆளுங்களாம் எங்கே இருக்காங்கிறத கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம பிரேக் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை வந்து கண்டினியூஸாக ஓட்டுறதான்னு மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ 2 மணி நேரம் வந்திருக்கோம் நாமக்கலுக்கு. ஐயங்கார் பேக்கரி. ஸோ இங்கேயே நம்ம பிரேக்கை போட்டு 20 minutes later. காய்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நாமக்கல் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:20. ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்குங்கிறத எடுத்தாச்சு. செயின் லூப்பும் அவங்களுக்கு பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவன் வண்டியில் பண்ணாமே தெரியாமல் கிளம்பி வந்துட்டோம். சாரி, ஹார்னெட்டில். என் வண்டி நைட்டு நான் பண்ணி வச்சிட்டேன், எல்லா செக்கையும் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எஸ் போகலாம். வாக்கா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு NH4. அது NH4 தானே? NH4 தான். ஸோ ரைட்டில் போனால் சேலம் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே நேராக ஹைவேஸில் ஏறி லெஃப்ட் போனீங்கன்னா கரூர் அண்ட் மதுரை. இதில் போகணுமா அதில் போகணுமா? What? Goa, yeah. Thank you, yeah. Guys, இந்த டுலைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஆரஞ்சாக இருக்குது. கேமராவில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ரொம்ப 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 அழகாக இருக்குது. லைக் வெரி ப்ளசண்ட். அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம் அந்த கிளைமேட்டில் அப்படியே ஜாலியாக. கைஸ் ஒரு ரைட் டிப் ஒன்று. ஸோ வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து ஆக்சுவலாக வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், யூஸ்வலி வந்து எல்லாருமே நமக்கு சொல்கிற அப்படின்னா பிரேக்கில் வந்து எப்பயுமே 2 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எஸ் அது நல்ல ஒரு இது தான். ஆனால் க்ளவ்ஸ் போட்டிருக்கோம், நல்ல நக்கிள் ப்ரொடக்ஷன், அந்த ஃபிங்கரில் இருக்க நீ கேப் ப்ரொடக்ஷன்லாம் இருக்க க்ளவ்ஸ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்பயுமே வந்து 2 ஃபிங்கர்ஸ் வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபிங்கர்ஸ் நம்ம இப்படி வைக்கும் போது எமர்ஜென்சி பிரேக்கிங் இப்படி அழுத்தும் போது மீதி இருக்க சுண்டு விரலும் ரிங் ஃபிங்கரும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ப்ரொடக்டர்ஸ் வந்து பிரேக் லிவரை ஃபுல்லாக உள்ள ஸ்குவீஸாக விடாது, பாதிலே நிப்பாட்டிடும். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் தேன் ஹேவிங் அ ஃபிங்கர் ஆன் யுவர் பிரேக். ஸோ வந்து நம்ம இப்படி 2 ஃபுல் ஹேண்டுமே வந்து ஆக்சிலேட்டரில் கொடுக்கறது எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணுற டைமை விட அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் 2 ஃபிங்கர் எடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கப்போ ரியாக்ட் பண்ணுற டைமை விட வந்து அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க பார்த்து. காய்ஸ் சேலம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அரவுண்ட் 7 டைம் என்ன 7:20. அப்பா ஆரஞ்சு வேறு லெவலில் ஓட்டுறப்பா நீனு.
ஓகே, டோல் வந்தாச்சு. அணைச்சிராதரா டே பைத்தியம். இப்போ தான் சொன்னேன் வேறு லெவலில் ஓட்டுறான்னு. ஏன்டா எனக்குன்னே வரீங்க எல்லோரும்? இங்கே பாரு ஒரு பைத்தியம் ரிவர்ஸ் இருக்குது இங்கே. டேய் மெண்டல். ஸோ காய்ஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தொப்பூரோட டோல் பிளாசா வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க அங்கே வந்துடுவாங்க. ஸோ வரவழியில் நிறைய ரைடர்ஸ் மீட் பண்ணோம், லடாக் போகிற ரைடர்ஸ். இப்போ வந்து ரைடர்ஸ்களின் யூடியூபர்ஸ்களின் பேச்சு பொருளாக மாறப்பட்ட தோப்பூர் கணவாய்க்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். அது வந்து உண்மையோ கட்டுக்கதையோ நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்ட போகிறோம். காய்ஸ், அப்படியே இந்த தொப்பூர் காட் செக்ஷன் வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி மூன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கௌதம் கார்னர் கேர்ஃபுல்லாக வா. டைட் கார்னர். நம்ம வந்து தொப்பூர் கணவாய் முடிச்சு டோல் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஐயோ கௌதம், பரவாயில்ல வாங்க இங்கே வந்து எடுத்துக்கலாம். இது தாண்டி இருக்க காஃபி டேல வந்து பிரேக் எடுக்கலாம். கை வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். ஸோ தீபக் வந்துட்டான். தீபக்கும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக தினேஷ் வரல, இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஸோ பாருங்கள், 4 நாளைக்கு எவ்வளோண்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பாருங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. ஸோ நாங்களாம் வந்து தேவையானது கேம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து நடுவிலே போகிறதுனால நிறைய இடத்துல இல்லை. இங்கே கூட படுத்துவோம். தூங்கு படு, வீடு எடுக்கிறேன்டா படுறா. தூங்குறப்ப சொல்கிறேன், தூங்குறப்ப எங்கன்னா படுத்துவோம். ஸோ இங்கே இப்போ வந்து 3 வண்டிங்கிறது 4 வண்டி ஆகிடுச்சு. அப்புறம் 5, 6 ஆகிடும். அவங்க வந்து இப்போ தான் எங்கேயோ வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hourல கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. கிளம்பியாச்சு. ஸோ 4 பேரும் இப்போ நாங்கள் 3 பேரும் வந்து கரெக்டாக இருக்கோம். இன்டர்காமில் நானே என் தம்பி அந்த தீபக் கரெக்டாக இருக்கோம். இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம டிம்கூர் போகிறதுக்கு. ஆனால் வந்து டிம்கூரில் தான் தங்குவோமாங்கிறது தெரியல. ஏன்னா வந்து எந்த டைமில் போகிறோங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது. நாங்கள் இந்த டிராஃபிக் இருக்க ஹைவேஸில் வந்து 4 பேர் வந்து சிங்க்ரனைஸ்டாக போகிறோங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேணும்னே போகிறானுங்களா? ஃபோன் ஒன்ட்டே போகுது நாய். இப்போ வந்து கிருஷ்ணகிரி தாண்டியாச்சு. அவங்க இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க. அதனால் வந்து இப்போ முன்னாடி போக போகிறோம் நாங்கள். ஸோ போயிட்டு எங்கே போய் பெங்களூர் தாண்டி டென்ட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன ஃபியூல் போடணும். இன்னொரு 20 கிலோமீட்டர், இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸில் ஃபியூல் போடணும். கைஸ், இன்னொரு ஃபியூல் பிரேக் எடுத்தேன். ஸோ 1100க்கு ஃபியூல் பண்ணேன். 270 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஓடி இருக்கு. ஸோ இன்னும் பெங்களூரே போல் பாருங்கள். நாங்கள் வந்து 4:15 கிளம்பணும். இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 11-12 ஆக போகுது. ஸோ 4லேருந்து 12னா எவ்வளோ? 8 மணி நேரமா? இல்லை, 4லேருந்து 6, 10, ஆமாம் 8 மணி நேரம் ஓட்டியிருக்கோங்க ஒரு 250 கிலோமீட்டர். என் லைஃப்லேயே ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு ரைடுனா இதுதான். ஆனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் ஓடிட்டுருக்கோம். போய்கிட்டே இருப்போம். ஒன்றும் அவசரம் ஒன்றும் கிடையாது. ரேஸ் ஒன்றும் போடல, சுற்றி பார்க்க தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் லாரிக்காரங்க தான் ஓவராக பண்ணுறாங்க. கர்நாடகாவில் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுறாங்க. லேனு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. அப்போ போகிறோம் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸ்பீடு 100லாம் போகவே இல்லைங்க. 90 தான் மேக்ஸ் போனோம். இப்பாட்டி ஒரு இடத்துல ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கணும். காய்ஸ், இப்போ வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்தும். எங்கிட்டா போகிறது? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கடா. எப்படி நிற்கிறாங்க பாருங்களேன் பைத்தியக்காரங்க. என்னங்கடா பண்ணுறீங்க? கைஸ், இப்போ வந்து இது நைஸ் ரோடு வந்து க்ளோஸ் போல். காலைல 5 o'clock தான் விடுவாங்களாம். ஸோ இங்கே கேம்ப்பு பண்ண முடியாது. பேக்லாம் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு சொன்னாங்க. ஸோ கழட்டிட்டு எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து NH44 ஜாயின் பண்ணுற ரோட்டு வழியாக அப்படியே வந்து சிட்டியை விட்டு வெளில போயிட்டு அங்கே ஏதாச்சும் பங்கில் போயிட்டு அப்படியே தூங்க போகிறோம். டென்ட்லாம் பண்ணுவோமான்னு தெரியல. மழை பெஞ்சா மட்டும் டென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியே போயிட்டு மழை வேறு பெய்யாந்துச்சு நல்லா. இன்னும் போடுவான் வீடியோ அப்போ இருக்கு. ஹலோ என்ன குட்டி? ஹை குட் பாய். நீ கடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதே. காய்ஸ், இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ மணி 3:20. நைட்டு ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிட்டுருக்கோம். அநேகமாக காலையில் தூங்கிடும்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இப்போ டும்கூரில் போயிட்டு தான் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. காய்ஸ், பார்த்தீங்கன்னா டும்கூருக்கு ஒரு
20 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ தான் டைம் வந்து 3:30 ஆகுது. நைட்டு விடிய காலில் 3:30 ஆகிடுச்சு. இப்போ தான் பிரேக்கே எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மழை, ஸ்லோ ரைடு, டிராஃபிக்கு எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இங்கே காலையில் 7 மணிக்கு வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் நாங்கள் தூங்கினா தான் வந்து ஓரளவு பிரேக் எடுத்துருக்கோம். ஹோட்டலில் எடுத்திருக்கோம். டென்ட் பண்ண கேம்ப் பண்ணலாம் டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபுல்லி எக்ஸாஸ்டட். இங்கே பாருங்க ஒரு ஜீவனை, இந்த சில ஜீவங்க படுத்தேருச்சு. 6 மணிக்கெலாம் கிளம்ப முடியாதா? அவங்க வரத்துக்கே 6 மணி ஆகிடும். தூங்கி எந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நிறையா பிளேசஸ் போவோம், நிறைய பைக்ஸ் வேறு ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.